இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 4 ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 4.2 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ட்ரா சர்க்கிள்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் டயாமீட்டர்ஸ். என்ன பண்ணணுமா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கிள் வரையணுமா, ட்ரானா வரைகிறது. எதுக்கு, ஃபாலோயிங் மெஷர்மெண்ட்டு. இங்கே சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேடியஸ் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய சம்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம சர்க்கிள் வரைஞ்சிடலாம். சில சம்க்கு ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, சில சம்க்கு டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ்னால் என்னது, டயாமீட்டர்னால் என்னது. இதுதான் சர்க்கிள். இதில் சென்டர் பாயிண்ட் என்னது, ஓன்னு வச்சுக்கோன். இதுதான் சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள்னால் இதான, இதோட டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆர். சென்டர்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணுற ஒரு பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஆர். டயாமீட்டர்னால் இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் எடுக்கணும், அது சென்டர் வழியாக பாஸ் ஆகணும், இந்த பாயிண்டில் வந்து மீட் ஆகும். இதுதான் டயாமீட்டர் டி. அதாவது இந்த சைட்லேருந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகி இந்த சைட் போகல, இதுவரை உள்ள டிஸ்டன்ஸு டி. ரேடியஸ்னால் சென்டர்லேருந்து இந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர் ரேடியஸ். இது வந்து நமக்கு என்ன தெரியுது, டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ்ன்னு தெரியுது. ஸோ டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடச்சிரும். பட் இந்த சம்மில் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, r = 4 சென்டிமீட்டர். ஜாமெட்ரியில் டயக்ராம் வரையணும்னா ஃபஸ்ட்டு என்ன வரையணும், ரஃப் டயக்ராம் தான் வரையணும். ரஃப் டயக்ராமுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. ரஃப் டயக்ராம் தானே, சர்க்கிள்ஸ் சும்மா போட்டுடலாம் அப்படின்னு போடாதீங்க. ஏதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற திங்ஸை எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படின்னா மார்க் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சர்க்கிள் போட்டு சென்டர் பாயிண்ட் ஓன் வச்சுட்டு இந்த சென்டர்லேருந்து இதான் ரேடியஸ் அளவு. அந்த ரேடியஸ் அளவு எவ்வளவு, 4 சென்டிமீட்டர். இந்த பாயிண்ட் ஏ. ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இனி மெயின் டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓன் வைக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை ஓன் போடணும். இனி காம்பஸ் எடுத்து 4 சென்டிமீட்டர் எடுக்கணும். கொஸ்டினில் 4 சென்டிமீட்டர் தானே இருக்குது. ஸோ ஸ்கேலில் ஃபஸ்ட்டு இங்கே 0 பாயிண்டில் தான் வைக்கணும். வச்சுட்டு இங்கே 4 சென்டிமீட்டர் 4 வரை எடுத்துருக்கோமா. இங்கே 1லேருந்து எடுத்து 4 வைக்கக்கூடாது, 0லேருந்து எடுத்து தான் 4 வர்ற மாதிரி வைக்கணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4க்கு வந்தால் தான் அது 4 சென்டிமீட்டர். இப்படி எடுத்து நம்ம சர்க்கிள் வரைஞ்சிடலாம். இந்த பாயிண்ட் ஓ இருக்கா, ஓவில் காம்பஸ் டிப்பை வைக்கணும். காம்பஸை பிடிச்சிட்டு சர்க்கிள் வரையணும். 4 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோமா, ரொட்டேட் பண்ணணும். காம்பஸை தான் ரொட்டேட் பண்ணணும், நோட்டை ரொட்டேட் பண்ணக்கூடாது. 4 சென்டிமீட்டர் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. சென்டர் ஓலேருந்து இதுவரை 4 சென்டிமீட்டர் இருக்கா. நெக்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். இது ரேடியஸ் தானே. ஸோ r = 4 சென்டிமீட்டர். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இனி கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, மார்க் ஏ பாயிண்ட் ஓ ஆன் த பேப்பர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓ தானே மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து 4 சென்டிமீட்டர் எடுத்தோமா, எக்ஸ்டென்னா நீட்டி விடுறது. ஓகேயா, காம்பஸை நீட்டி விட்டு டிஸ்டன்ஸ் = 4 சென்டிமீட்டர், தட் இஸ் ரேடியஸ். இந்த லைனுக்கு இதுதான் மீனிங். இந்த காம்பஸை எக்ஸ்டெண்ட் பண்ணோம், நீட்டி விட்டு அந்த டிஸ்டன்ஸு 4 சென்டிமீட்டர் எடுத்தோமா, அதுதான் சொல்கிறாங்க இந்த செகண்ட் பாயிண்டில். தேர்ட் பாயிண்ட் என்னது, அட் த சென்டர் ஓ. சென்டர் ஓவில் ஹோல்ட் த காம்பஸ் ஃபேமிலி. அதாவது இந்த காம்பஸை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். ஓகே, டெய்லி அசையக்கூடாது. இந்த இது வந்து மூமெண்ட் 4 சென்டிமீட்டர்னால் கரெக்டாக 4 சென்டிமீட்டர் இருக்கணும். கூட குறைய அப்படி காம்பஸ் ஆடுற மாதிரி இருக்கக்கூடாது. இதை டைட் பண்ணிக்கணும், எங்கேயும் டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளேஸ் த பாயிண்டட் எண்ட் ஆஃப் த காம்பஸ். அதாவது பாயிண்டட் எண்டுனா இந்த காம்பஸோட பாயிண்டட் எண்ட்னா இதை தான் பிளேஸ்னால் வைக்கிறது. சென்டர் ஓவில் இப்படி வைக்கணுமா, அதுதான் இந்த தேர்ட் லைனில் கொடுத்துருக்கு. சென்டர் ஓவில் ஹோல்ட் த காம்பஸ்னால் காம்பஸை பிடிச்சிக்கிட்டு, ஃபேமிலினா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், பிளேஸ்னால் வைக்கிறது, பாயிண்டட் எண்ட் ஆஃப் த காம்பஸ்னால் இது. பாயிண்டட் எண்ட் ஆஃப் த காம்பஸை இந்த ஓவில் வச்சுட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுவோம். அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணோம்ல, ரொட்டேட் த காம்பஸ் அரவுண்டு. இதை சுற்றி இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தானே, அரவுண்டுனா சுற்றி. டு கெட் த சர்க்கிள், சர்க்கிளை பெறுவதற்கு. சரியா, நமக்கு சர்க்கிள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த காம்பஸை ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுறோமா.
இந்த சம் அவ்வளோதான். கரெக்டாக ரஃப் டயக்ராம், மெயின் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். D ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். நமக்கு சர்க்கிள் வரையணும்னா என்ன பண்ணணும்? ரேடியஸ் தேவை. ரேடியஸ் இருந்தால் தான் வரைய முடியும். Dனா டயாமீட்டர். டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். ஸோ டயாமீட்டரில் ஹாஃப்னா பாதி, அதான் ரேடியஸ். ஓகேயா? அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த டியை 2ஆல் டிவைட் பண்ணணும். R ஈக்குவல் டு D வேல்யூ என்னது? 12. 12/2. 6. யூனிட் என்னது? சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரையணும். 6 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரையலாம். இது கீழே மெயின் டயக்ராம் வரும். கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய தேவை இருக்குது. ஸோ ரஃப் டயக்ராமாக நான் இதில் கொஞ்சம் சின்னதாக இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஒரு சர்க்கிள் போட்டு இதில் சென்டர் இதான O, இது O போட்டு இதை ஜாயின் பண்ணுறது தான் ரேடியஸ். எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். மெயின் டயக்ராம் வரையலாம். காம்பஸ் எடுத்து இதில் 0வில் வைக்கணும். 6 சென்டிமீட்டர் தானே. ஸோ பென்சில் டிப் வந்து 6ல் இருக்கணும். 6 சென்டிமீட்டர் எடுத்தாச்சா? கரெக்டாக 0வில் வைக்கணும் காம்பஸ் டிப்பை. 6 சென்டிமீட்டர் எடுத்து டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் ஓவை மார்க் பண்ணணும்ல. இதில் சென்டர் பாயிண்ட் ஓ மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காம்பஸ் இதில் வச்சு ரவுண்ட் போடலாம். காம்பஸோட டிப்பை இதில் வச்சாச்சா அந்த பாயிண்ட் போல். நெக்ஸ்ட்டு பென்சில் இப்படி வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணி சர்க்கிள் ஈஸியாக போட்டுடலாம். சர்க்கிள் வரைஞ்சாச்சு 6 சென்டிமீட்டரில். 6 சென்டிமீட்டர் இருக்கா? ஜாயின் பண்ணிடலாம். ஓலேருந்து இந்த பாயிண்ட் இது ஏ தானே, ஏன்னு போட்டுக்கலாம். இதான் என்னது? 6 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஓ பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறோம். 6 சென்டிமீட்டர் எழுதியாச்சு. இதை கண்டிப்பாக எழுதுனா மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு D கொடுத்துருக்காங்க. நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். மெயின் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ரஃப் டயக்ராம் இதே மாதிரி ஒரு திங்ஸை யூஸ் பண்ணி இப்படி இதை வச்சு சர்க்கிள் போட்டு 6 சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன். மார்க் ஏ பாயிண்ட் ஓ ஆன் த பேப்பர். ஆன் த பேப்பர் மேலே ஓங்கிற பாயிண்ட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? காம்பஸை நீட்டி விட்டோமா? எக்ஸ்டென்னா நீட்டி விடுறது. காம்பஸை நீட்டி விட்டு 6 சென்டிமீட்டர் எடுத்தோமா? அதான் எக்ஸ்டெண்ட் த காம்பஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? அடுத்த சென்டர் ஓவில் வச்சு என்ன பண்ணோம்? இந்த காம்பஸை ஹோல் த காம்பஸ்னால் காம்பஸை பிடிச்சிட்டு ஃபேமிலி ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுமா? அட் த பிளேஸ் த பாயிண்டட் எண்ட் ஆஃப் த காம்பஸ். இதுதான் பாயிண்டட் எண்ட். ஓகேயா? இந்த எண்டை தான் என்ன பண்ணணும்? ஓவில் வச்சு சர்க்கிள் வரையணும். ஸ்லோலி ரொட்டேட் த காம்பஸ் அரவுண்ட் டு கெட் த சர்க்கிள். சர்க்கிளை பெறுவதற்கு இந்த காம்பஸை ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணுமா? சுற்றி அந்த சென்டர் பாயிண்ட் அப்படியே சுற்றி ரொட்டேட் பண்ணால் நமக்கு சர்க்கிள் கிடச்சிரும். டு கெட் த சர்க்கிள். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். R ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். நம்ம ஃபஸ்ட் என்னது? ரஃப் டயக்ராம் வரையலாம். இந்த சம்மில் ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுக்கல. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அப்படியே சர்க்கிள் வரைஞ்சிடலாம். 3.5 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி வரையலாமா? ஓகே. சென்டர் பாயிண்ட் ஓ. நம்ம ரேடியஸ் என்னது? 3.5 சென்டிமீட்டர். இது ஏ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்து 3.5. நம்ம 6 எடுத்ததோடு இருக்குது. இது 3.5. காம்பஸ் ஆடக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு வரும். ஓகே. இப்போ 3.5 வந்துடுச்சா? எப்படி இருக்குது? இங்கே 0 இருக்குது, இங்கே தானே 3 இருக்குது. 0.5 இதில் 3க்கு அப்புறம் தான் 1 2 3 4 5. அதான் 3.5. இப்படி தான் எடுக்கணும். 3 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நம்பர்ஸ், 5 லைன்ஸ். ஓகேயா? இதுதான் 3.5. நெக்ஸ்ட்டு வரைஞ்சிடலாம். இந்த ஓங்கிற பாயிண்டில் வச்சு காம்பஸ் இப்படி வச்சு காம்பஸை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். நோட்டை ரொட்டேட் பண்ண வேண்டாம். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. 3.5 இருக்கா? ஓலேருந்து
இதான் ஓங்கிற பாயிண்ட். இதில் தானே 0 வச்சுருக்கோம். 1 2 3 3க்கு அப்புறம் 4 போகக்கூடாது. இதில் 5 லைன்ஸ் போட்டு இதில் கொஞ்சம் பெரிய லைனாக இருக்கும். இதுதான் 3.5 வந்துட்டு காம்பஸ்லேயும் அப்படி பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஆர் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். இதான் கன்ஸ்ட்ரக்ஷன். மார்க் ஏ பாயிண்ட் ஆன் த பேப்பர். பேப்பர் மேலே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். இதை வந்து மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. எக்ஸ்டர்ன்னா நீட்டி விடுறது. இந்த காம்பஸை நீட்டி இந்த டிஸ்டன்ஸ் எடுப்போம்ல, ஃபஸ்ட்டு சம்லையும் செகண்ட் சம்லையும் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த காம்பஸ் எக்ஸ்டர்னா நீட்டி விடுறது. இதை இப்படி நீட்டி தானே நம்ம என்ன பண்ணணும், அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். ரேடியஸ் எவ்வளவுன்னு மெஷர்மெண்ட் எடுக்கிறது. அப்புறம் சென்டர் ஓலை வச்சு ஹோல் த காம்பஸ்னால் பிடிச்சிக்கணுமா. காம்பஸ் ஃபேமிலினா டைட்டாக அப்படியே அசையக்கூடாது. சிலதெல்லாம் அசையும், பென்சில் அசையும். அது இதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இல்லை இது கிடுக்குன்னு ஆடும். இப்போ இதை கொஞ்சம் டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு சர்க்கிள் என்ன பண்ணணும், வரையணும். ஓகேவா. ஸ்லோலி ரொட்டேட் த காம்பஸ் அரவுண்ட் டு கெட் த சர்க்கிள். இந்த சம்க்கு ரேடியஸ் எவ்வளோ எடுத்தோம், 3.5 சென்டிமீட்டர். சென்டரில் வச்சுட்டு ஹோல் த காம்பஸ்னால் காம்பஸை பிடிச்சிக்கிட்டு, ஃபேமிலினா டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகேயா. அண்ட் பிளேஸ் த பாயிண்டட் எண்ட் ஆஃப் த காம்பஸ்ன்னு படிக்கணும். பிளேஸ் த பாயிண்டட் எண்ட் ஆஃப் த காம்பஸ்ன்னு பிரிக்கக்கூடாது. எப்படி பாயிண்டட் எண்ட்னா இந்த மொனை காம்பஸுடைய இந்த பாயிண்டட் எண்டை பிளேஸ்னால் வைக்கணும். எதில், ஓலை வைக்கணுமா. வச்சுட்டு ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணுமா. ஓலை வச்சுட்டு இப்படி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணுமா காம்பஸை. அரவுண்ட்னா அந்த சென்டரை சுற்றி. ஓகேயா. எதுக்காக அதை பண்ணுறோம் நம்ம, டு கெட் த சர்க்கிளை பெறுவதற்கு. இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 4th ப்ராப்ளம். ரேடியஸே கொடுத்துட்டாங்க 6.5 சென்டிமீட்டர்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ரஃப் டயக்ராம் வரையலாம். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். மார்க் பண்ணிடலாம். சென்டர் ஓ 6.5 சென்டிமீட்டர் தானே, 6.5 சென்டிமீட்டர். காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் எடுக்கலாம். 0வில் தான் இந்த காம்பஸ் டிப்பை வைக்கணும். இங்கே 6க்கு அப்புறம் 6.5 வந்துடுச்சா. 6க்கு அப்புறம் 1 2 3 4 5 6.5 நம்ம எடுத்துகிட்டு வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவை தானே மார்க் பண்ணணும். அப்போ தானே அந்த டிப்பை இதில் வைக்க முடியும். இதில் பாயிண்ட் ஓ வைக்கலாம். வச்சு 6.5 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். இந்த மார்ஜின் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தா இது வந்திருக்காது. இந்த இப்படி மார்ஜின்குள்ளே வரக்கூடாது. மார்ஜினை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். சிக்ஸ் 6.5 வரைஞ்சாச்சு. இனி மார்க் பண்ணிடலாம். சர்க்கிள் வரைஞ்சாச்சா. ஆர் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். இதில் ஓ போட்டோம். சர்க்கிள் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். மார்க் ஏ பாயிண்ட் ஓ ஆன் த பேப்பர். எக்ஸ்டெண்ட் த காம்பஸ். எக்ஸ்டெண்டாக நீட்டி விடுறது. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 6.5 சென்டிமீட்டர். சென்டர் ஓவில் வச்சுட்டு காம்பஸை டைட்டாக பிடிச்சிக்கணும். அண்ட் பிளேஸ்னால் வைக்கிறது. எங்கே வைக்கணும், இந்த பாயிண்டட் எண்ட் இருக்குல்ல, காம்போஸோட பாயிண்டட் எண்ட்டை தான் ஓலை வைக்கணும். இந்த இதான் இது பாயிண்டட் எண்ட்டுன்னா இதுதான் காம்பஸோட பாயிண்டட் எண்ட்ரு. இதை தான் இங்கே ஓலை வைக்கணுமா. ஓலை வச்சு தான் என்ன பண்ணணும், ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணும். ஸ்லோலி ரொட்டேட் த காம்பஸ் தான் ரொட்டேட் பண்ணணும். அரவுண்ட்னா இந்த ஓவை சுற்றி எதுக்காக நம்ம அதை வரைகிறோம், டு கெட் த சர்க்கிளை பெறுவதற்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 5th சம்மில் டி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் கொடுத்து நம்ம சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஆனால் இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்கு. ரேடியஸ் அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், டயாமீட்டரை 2வால் டிவைட் பண்ணணும். அதாவது டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். ஓகேயா. அப்போ ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 6 தானே, டி 6/2. 6/2னா 3 யூனிட். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ரஃப் டயக்ராம். நீங்கள் பேங்கிள்ஸ் இல்லை காயின் 2 ரூபி காயின்ஸ் இப்படி இதை வச்சு போட்டோன்னா சர்க்கிள் வந்துடும். கையை வச்சு போட வேண்டாம். சென்டர் பாயிண்ட் ஓ. ரேடியஸ் எவ்வளவு,
3 சென்டிமீட்டர் தானே, R ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஏன்னா பாக்ஸ் என்ன போட்டுக்கலாம் தெரிகிறதுக்கு. 3 சென்டிமீட்டர். இது மெஷர்மெண்ட் சின்னதாக தான் இருக்குது. ஓகே, சர்க்கிள் அப்போ கொஞ்சம் சின்னதாக தான் வரும். லாஸ்ட் எக்ஸாம் தான் பெருசாகிடுச்சு. 3 3 3 3 3 3 3 3. வெரி குட். 3 வந்துருச்சா? இனி சர்க்கிள் வரைஞ்சிடலாம். இங்கே 0லேருந்து தான் எடுக்கணும். 1லேருந்து எடுத்து 3க்கு பண்ணக்கூடாது. 0லேருந்து எடுத்து தான் இந்த காம்பஸ் டிப்பை 0வில் தான் வைக்கணும். 0வில் வச்சு பென்சில் டிப்பை 3யில் வச்சிடலாம். 3 சென்டிமீட்டர். பாயிண்ட் ஓவை மார்க் பண்ணலாமா? இந்த பாயிண்ட் ஓ சர்க்கிள் வரையலாம். அசையாமல் அப்படியே வரைஞ்சிடலாம். சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இன்னும் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடலாம். ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் தானே. இந்த 0 நேரம் இந்த பாயிண்ட்டை வச்சிடணும். 3 இருக்கா? இனி இங்கேருந்து எப்படி மார்க் பண்ணிடலாம். இது 3 சென்டிமீட்டர். ரேடியஸ் தானே, R ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடலாம். இந்த சம்முக்கு டயாமீட்டரை வச்சே ரேடியஸாக வச்சு 6 சென்டிமீட்டரில் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிடக்கூடாது, மறந்துடாதீங்க. கொடுத்துருக்கிறது டயாமீட்டர். ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கிளே வரையணும். 6 சென்டிமீட்டரில் சர்க்கிள் வரைஞ்சிருச்சு, செம்ம தப்பாக்கிறாதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன். மார்க் ஏ பாயிண்ட் ஓ. மார்க்னா நம்ம ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறோமா, ஒரு பாயிண்ட் வச்சு ஓன் போடுறோம்ல, அதை மார்க் பண்ணுறது. எதில்? பேப்பர் மேலே தானே, ஆன் த பேப்பர். எக்ஸ்டர்னா நீட்டி விடுறது. எதை? காம்பஸை நீட்டுவோம். எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க? 3 சென்டிமீட்டர் எடுக்க. காம்பஸ் எப்படி சுருக்குவோம், அப்புறம் நீட்டுவோம். அந்த 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அதான் எக்ஸ்டெண்ட் த காம்பஸ். டிஸ்டன்ஸ் இது ஈக்குவல்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதான் ரேடியஸ் தான் டிஸ்டன்ஸு 3 சென்டிமீட்டர். சென்டர் ஓவில் என்ன பண்ணணும்? காம்பஸை பிடிச்சி வச்சுக்கணும். காம்பஸை இப்படி பிடிக்கணும். அதான் ஹோல்ட் த காம்பஸ். எப்படி? ஃபேமிலினா இப்படி டைட்டாக பிடிக்கணும், ஆடக்கூடாது, இங்கேயும் ஆடக்கூடாது. அப்படி பிடிச்சிட்டு பிளேஸ் த பாயிண்டட் எண்ட். பாயிண்டட் எண்ட்னா இந்த பாயிண்ட். ஓகேயா? இதை எங்கே? சென்டர் ஓவில் வைக்கணும். ஓகேயா? வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஸ்லோவே ரொட்டேட் பண்ணணும். இப்படி ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணும் காம்பஸை. அரவுண்டுனா சுற்றி, அந்த ஓங்கிற பாயிண்ட்டை சுற்றி அப்படியே ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணணுமா. எதுக்கு அதை நம்ம பண்ணுறோம்? சர்க்கிளை கிடைக்கிறதுக்கு, சர்க்கிளாக கிடைக்கிறதுக்கு தான் டு கெட் த சர்க்கிள். கன்ஸ்ட்ரக்ஷனை யாரும் மெமரைஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் புரிஞ்சு படித்தா ஈஸியாகிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் இதான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டில் உள்ள 5th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட்.